அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலாவினுடைய மாபெரும் கிருபையால் நம்முடைய யூடியூப் சேனலின் வாயிலாக உடலுக்கும் உள்ளத்திற்கும் தேவையான பல்வேறு விதமான தகவல்களை நாம் அறிந்து வருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா இந்த சேவையை மென்மேலும் தொடரச் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். நம்முடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க சமீபத்துல ஒரு கேள்வி, சகோதரி, கணவன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன ஹசரத், அதை கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க என்பதாக கேட்டிருந்தார்கள். இன்றைய காலகட்டத்திலே ஒரு மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்னென்ன என்பதை அறியாமல் இருப்பதை இன்றைக்கு தலாக் நிகழ்வதற்கு, உலா நிகழ்வதற்கு பெரிதும் காரணம் என்றும் சொல்லலாம். காரணம், இன்றைய காலகட்டத்திலே அதிகமாக குடும்பங்களிலே விரிசல் விடுகிறது. ஒரு மனைவிக்கு என்ன கடமைகளை செய்ய வேண்டும் என்பதை யாரும் அறியாமல் இருப்பது என்பதாகவும் சொல்லுகிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கு மனைவியை தகாத வார்த்தைகளில் திட்டுகிறார்கள். தன்னுடைய மனைவியை இன்றைக்கு இழிவான சொற்களை கொண்டு பேசுகிறார்கள். இன்றைக்கு எல்லா விதமான தீய செயல்களையும் தன்னுடைய மனைவியை செய்ய சொல்லி சொல்லுகிறார்கள். என்றெல்லாம் காரணம் மார்க்க அறிவு இல்லாமல் போனதினுடைய வெளிப்பாடு என்றும் சொல்லலாம். பேர்பட்ட ஒரு சூழ்நிலைகள் நிலவிருக்கக்கூடிய பொழுது ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் கேட்கிறார்கள், நாயகமே யா ரசூலல்லாஹ், நான் என்னுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன யா ரசூல் என்று கேட்கிற பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் உன்றால் சாப்பிட்டால் உங்கள் மனைவிக்கும் உணவளியுங்கள். நீங்கள் சாப்பிட்டால் உங்கள் மனைவிக்கும் உணவளியுங்கள். நீங்கள் ஆடை உடுத்தும் பொழுது உங்கள் மனைவிக்கும் நல்ல ஆடைகளை கொடுங்கள். அவர்களை முகத்தில் அடிக்க கூடாது. தகாத சொற்களை கொண்டு பேசக்கூடாது. அது மட்டுமல்லாமல் வெளியே வைத்து கண்டிக்க கூடாது. எந்த ஒரு தவறாக இருந்தாலும் எல்லோரும் முன்னாடி வைத்து மனைவியை கேவலப்படுத்துவது ஒரு நல்ல கணவனுக்கு அழகல்ல. அவன் செய்ய வேண்டியது என்னவென்று சொன்னால், தனியாக தன்னுடைய அறையில இருக்குகிற பொழுதுதான் அவன் தன் மனைவியிடத்தில் எப்படி அன்பாக சொல்ல வேண்டும் அப்படி சொல்ல வேண்டும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டியிருக்கிறார்கள். உண்பதற்கு உணவு கொடுக்க வேண்டும், உடுத்துவதற்கு உடை கொடுக்க வேண்டும், முகத்தில் அடித்துவிடக் கூடாது. அந்த மனைவியை தகாத வார்த்தை இழிவான சொற்களை கொண்டு பேசக்கூடாது. மேலும் அந்த மனைவியை எல்லோரும் முன்னாலும் வைத்து கண்டித்து விடக்கூடாது. மனைவியை ஒரு கணவன் வீட்டில் வைத்து தனியாக இருக்கும் பொழுது அன்பான முறையில் சொல்ல வேண்டும் என்பதாக ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்ற ஹதீஸ் இருக்கிறது. இந்த ஹதீஸ் இப்னு மாஜாவிலே பதிவாகி இருக்கிறது. அல்லாஹு தஆலா தலை சிறந்தவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டார் இடத்திலே திகழ்ந்திருக்கிறார்கள். அப்பேற்பட்ட மக்களாக அல்லாஹ் நம்மையும் ஆக்கி அருள் புரிவானாக. இரு உலகத்தில் வெற்றி பெற்ற நம்மை ஆக்கி தந்தருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ். இதற்கு அடுத்தபடியாக நாம் பார்க்க போறக்கூடிய வீடியோ என்னன்னு சொல்லி கேட்டா, பாங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் பாங்கு சொன்னார்களா என்று ஒரு நண்பர் கேள்வி கேட்டிருந்தார். அதைத்தான் அடுத்த வீடியோவில் இன்ஷா அல்லாஹ் பார்க்க போறோம். இன்ஷா அல்லாஹ் நீங்க தொடர்ந்து நம்முடைய சேனல்ல உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை கேளுங்க. இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தஆலா தகுந்த விளக்கத்தை இன் மூலமா உங்களுக்கு அளிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.